கும்பராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனி வக்கர பயிற்சி? கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஃப்ரீயாக அப்பாடா அப்படின்னு அவங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? கும்பராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியிலே இருந்தாலும் இப்போ 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதி பாத சனியில் இருக்காங்க. எனக்கு இன்னும் பாத சனி தான் இருக்குது. ஆனால் 5 வருஷம் இருந்ததை விட இப்போதாங்க பிரச்சனை எல்லாம் அப்படியே தலைவிரிச்சே ஆடுது அப்படின்ற மாதிரி தான் கும்பம் சொல்லுவாங்க. உண்மையாகவே பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுமா அப்படின்னா அப்படி கிடையாது மேடம். சனி பாத சனியாக இருக்கும்போது அவரே 75% கெடுபலன்கள் அப்படின்றத குறைச்சிட்டு வெறும் 25% நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ற விதி. அவர் விதியெல்லாம் மீற மாட்டார், நம்மள மாதிரி இல்லை. அவர் வீக் ஆகிறார். அதுக்கும் மேலே குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படுறதுனால ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார். எந்த விதத்துலையும் ஒன்று கெடுக்க போகிறது இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ். அப்போ சனி கெடுக்க போகிறது இல்லை. ஆனால் சனினால எங்களுக்கு பிரோஜனம் ஏதாவது இருக்கா? உங்கள் ராசி அதிபனவன் கும்பத்தினோட ராசியாதிபதி சனி தான். கண்டிப்பா நல்லது செய்வான். எந்த விதத்துல நல்லது செய்வான்? ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேடம், கும்பராசி என்பர்களுக்கு 1 மற்றும் 12 அதிபன் சனி. அவங்க சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். கும்பத்துக்கு ஒரு ஆசை இருக்கும். பொதுவாக கும்பராசியில் பிறந்த பிள்ளைங்க அவங்களோட பல ஆசைகள் இருக்குது. அவங்களோட சுயம் சார்ந்து அப்படின்னா அதில் நிறைய ஆசைகளை அவங்க மாற்றிப்பாங்க. அதனால் ப்ளஸ் தான் வரும், மைனஸ் வராது. ப்ளஸ் தான் வரும். ஸோ இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் மேடம். அதே மாதிரி இது எல்லாமே குரு பார்வை இருக்கும் போது, குரு பார்வை இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். நிறைய வித்தியாசமான பயிற்சிகள், ஒவ்வொரு மாசத்துக்குமான பயிற்சிகள் என்ன, அதே மாதிரி நம்ம பெரிய பயிற்சிகள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் நிறைய நல்ல நல்ல பதிவுகளா கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒவ்வொரு பதிவையும் பார்த்து நமக்கு கமெண்ட்ஸ்லாமும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கால்ஸ்லாமும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாராட்டுகள் நம்ம சேனலுக்கும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நல்லா இருக்கு, மேடம் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் சூப்பரா இருக்கு, ரெகுலரா பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சனி வக்ர பயிற்சி. ஜூலை மாதம் 27ஆம் தேதி வருது. அது வந்து எத்தனை மாதங்களுக்கு இருக்கு, எத்தனை நாட்களுக்கு அது கண்டினியூ ஆகுது, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் அந்த சனி வக்கர பயிற்சியில மக்களுக்கு நடக்க போகுது மேம்? கண்டிப்பா மேடம். இப்ப நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்பதான் சனி பகவான் பயிற்சியானார். சனி பகவான் பயிற்சினால நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம சனி வக்கர பயிற்சின்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மேடம். அப்ப சனி வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கலாம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேடம், சனி பயிற்சி அப்படின்றது சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு டிராவல் பண்ணி போறது அப்படின்னா அதுக்கு அவர் 2.5 வருஷம் காலகட்டம் எடுத்துப்பார். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறது. இப்ப சனி பகவான் மீனத்துல இருக்கார். மீனத்துல இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைகிறாரு. அததான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறாங்க. வக்ரகதினா மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு வர்றது இல்லை மேடம். ராசி மண்டலங்களை கடக்கிறது இல்லை, மீனத்திலேயே தான் இருப்பாரு. நட்சத்திர பாதத்தை கடப்பார், மீனத்திலேயே இருப்பாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்பீடா ஓடிட்டு இருந்த சனி பகவான் ஸ்லோ மோஷன்ல போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவர் மந்தம் தான் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, இட்ஸ் ரெவ்யூ பீரியட் அப்படிம்பாங்க மேடம். வாழ்க்கையில் இது ஏற்கனவே நடந்துருச்சையா நம்மளுக்கு திரும்பவுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும். நல்லதுலையும் நம்ம அப்படி யோசிக்கலாம். சில மன கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், உறவுகள் கிட்ட ஏமாந்தது, உறவுகள் கிட்ட சந்தோஷப்பட்டது, குழந்தைங்களால மதிக்கத்தக்க ஒரு பேர் வாங்குறது, குழந்தைங்களால கஷ்டப்பட்டது எல்லாமே திரும்பி வராம இருக்கும் லைஃப்ல. இட்ஸ் அ ரிவ்யூ பீரியட். நம்மளுக்கு ஒரு கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றது வரும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோட்ல போறாம இருக்கும். நம்மளுக்கு இவ்வளவு வந்து பாருங்க சூப்பரா உறவுகள்லாம் வந்து சேர்ந்தாங்க, திருப்பி உறவுகள் நம்மளை விட்டு பிரிகிறாங்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் மேடம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவரால் நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் இருக்க தான் செய்து. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ காலகட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு மேடம். ஆனால் பலன்களை நம்ம 2ஆக தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஜூலை 27லேருந்து
டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சாலும் நவம்பர் 1 வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும். 1/11 இருந்து குருனோட பார்வை இருக்காது. ஆக வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருவின் பார்வையினால் கொடுக்கக்கூடிய பலன்கள். வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருனோட பார்வை இல்லாம குரு அதிசாரமா வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போவார். சிம்மத்துக்கு போகும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு ரெண்டா நம்ம சொல்லணும். அப்ப கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் வந்து அந்த ஸ்கிப் பண்ணாம பாக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது தெளிவா புரியும். நிச்சயமா. ஏன்னா இதுல 2 விதமான விஷயங்கள் மேம் வந்து சொல்ல போறாங்க. ஸோ ஒவ்வொரு ராசி நேயர்களும் உங்களுக்கான பதிவை வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் 2 விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாமா? கண்டிப்பா. கும்பராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி? கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஃப்ரீயாக அப்பாடா அப்படின்னு அவங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? கும்பராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியிலே இருந்தாலும் இப்போ 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதி பாத சனியில் இருக்காங்க. எனக்கு இன்னும் பாத சனி தான் இருக்குது. ஆனால் 5 வருஷம் இருந்ததை விட இப்போதாங்க பிரச்சனை எல்லாம் அப்படியே தலைவிரிச்சு ஆடுது அப்படின்ற மாதிரி தான் கும்பம் சொல்லுவாங்க. உண்மையாகவே பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுமா அப்படின்னா அப்படி கிடையாது மேடம். சனி பாத சனியாக இருக்கும்போது அவரே 75% கெடுபலன்கள் அப்படின்றத குறைச்சிட்டு வெறும் 25% நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ற விதி. அவர் விதியெல்லாம் மீற மாட்டார், நம்மள மாதிரி இல்லை. இருந்தாலும் ஏன் இப்போ இவங்க சொல்கிறாங்க, இவங்களை எக்ஸாக்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னா நாட் லைக் தட். குத்தி 5 வருஷமா என்னை குத்திட்டே இருந்தால் இங்கே மொத்தம் ரன் ஆயிடுச்சு. கை இங்கே கிட்ட கொண்டு போகும்போது எனக்கு வலி, ஆமாம் வலியை நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த கை கால் அடிபட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாசத்துலேயே நம்ம கிட்ட கை கொண்டு வேணாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ கும்பம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாத சனி அவர் இன்னமும் இவ்வளோண்டு தான் கொடுப்பாரு, அது ஏன் எங்களால் முடியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ அந்த இவ்வளோண்டு அவர் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, அவர் வீக் ஆகிறார். அதுக்கும் மேலே குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படுறதுனால ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார். எந்த விதத்துலையும் ஒன்று கெடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ். அப்போ சனி கெடுக்க போகிறதில்ல. ஆனால் சனினால எங்களுக்கு பிரோஜனம் ஏதாவது இருக்கா? உங்கள் ராசி அதிபனவன் கும்பத்தினோட ராசியாதிபனி சனி தான். கண்டிப்பா நல்லது செய்வான். எந்த விதத்துல நல்லது செய்வான் ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேடம், கும்பராசி என்பவர்களுக்கு 1 மற்றும் 12 அதிபன் சனி. அவங்க சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். கும்பத்துக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் வந்து ஒரு முறையாவது பிஸ்னஸ் பண்ணி பார்க்கணும், ஃபாரின் போகணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். வாழ்க்கை வாழ்வதுக்கு தானே, சந்தோஷமா வாழலாமே அப்படின்ற எண்ணம் எல்லா ராசிக்குமே இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கல்லு தூக்கலா இருக்கும், இவங்களுக்கும் மீனத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் வந்து ரொம்ப நாளாக பெருசாக சாப்பிட்லைங்க, நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சாதாரண கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. ஒரு 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சாதாரண ஒரு சிம்பிளாக குருவிக்கு கூட சொந்தமாக வீடு இருக்குது, எனக்கு வீடே இல்லை, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நிறைய ஆசைகள் அவங்களுக்கு அந்த 12ஆம் பாவம் குறித்து இருக்கும். சிலது கண்டிப்பாக நிறைவேறும். அந்த அவர் வந்து விலகிறாரு, பெருசாக ஒரு கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. ஆனால் நல்ல பலன்கள் அப்படின்றது சனி இப்படி கொடுப்பான். அந்த சனி கொடுக்கறது யாராலையும் கொடுக்க முடியாது. ஸ்திரமான சொத்துக்கள் அப்படின்றது கொடுப்பான். இந்த காலகட்டம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், சுய ஜாதகத்திலேயே சனி எக்ஸலண்ட்டாக இருக்கான். சனி தசை நடக்குது, பெரிய ஆளாக வருவாங்க. போராட்டம் இருக்கும், நான் போராடினாலும் ஜெயிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு வந்து பாருங்க, தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி இருப்பான். சனி தசை நடக்கும். குடும்பம் அப்படி நம்மள வந்து பார்த்தீங்கன்னா 8 பக்கம் தாங்க இருக்கு, எனக்கு 10 பக்கமும் எனக்கு பிரச்சனையா இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அந்த காலகட்டத்தில் ஓடுறாங்கன்னா அவங்களோட ஓட்டம் பெரிய லெவல்ல பேசப்படும், பெரிய ஆளா நிற்பாங்க. இது நான் எத்தனையோ ஜாதகத்தை பார்த்திருக்கேன். குடும்பம் 0வா இருக்கும், ஆனா அவங்களோட சாதனை அப்படின்றது பெரிய லெவல்ல இருக்கும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய சொத்து, தனாதிபனா சனியே இருப்பான் மேடம். அப்ப அவங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் ஸ்திரமான சொத்துக்களா இருக்கும். யார் அந்த சொத்தை அபகரிக்கணும்னாலும் முடியாது, ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க, அது முடியாது. சனி தசையில சும்மா ஏமாத்திலாம் சம்பாதிக்கவே முடியாது, ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சம்பாதிக்க முடியும். அதுவும் 1 ஆள் 2 ஆள் வேலை செஞ்சு சம்பாதிப்பாங்க. அந்த 2 ஆளுக்கான அந்த பூமி வாங்குறாங்கன்னா அதனோட பலன் பன்மடங்கா ஏறிடும், அதனோட மதிப்பு பன்மடங்கா ஏறிடும். இப்படி சனி கொடுக்குற நல்லது நிறைய இருக்கு மேடம். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 12ஆம் பாவத்து குறித்து இவங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கு, அதுல பல ஆசைகள் நிறைவேறும். அதுவும் சொத்துக்கள்லாம் வாங்குறாங்கன்னா ஸ்திரமா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இவங்க அனுபவிச்சு, இவங்க புள்ள அனுபவிச்சு, இவங்க பேரம்பேத்த அனுபவிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்க சுயம் குறித்து உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். இப்போ ஒரு கும்பராசி பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வெளியே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வார்த்தைகள் தடுமாறுது, அதாவது எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப மாடர்னா இருக்காங்க. எங்களால் இருக்க முடியல, ஏன்னா எங்கள் வீடு சும்மா நம்ம குடும்ப கலாச்சாரம் அப்படி இப்படி. மேடம் எந்த ட்ரெஸ்னாலும் போடலாம், மற்றவங்க கண்ணை உறுத்தாத எல்லா ட்ரெஸ்ஸும் நாகரிகமான உடை தான் இல்லைங்களா? பொம்பளை பிள்ளைங்க தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு இருந்துச்சுன்னா நிறைய பேர் சொல்றாங்க, பத்தியா இது நம்மளோட கஷ்டமே கிடையாது, மற்றவங்களுக்கு எடுக்கிறது உங்களோட கஷ்டமா? இல்ல
பொம்பளை புள்ள தலைமுடியை விரிச்சு பொம்பளை புள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தழைய புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு மொத்த குடும்பத்தை கெடுத்த பரவாயில்லையா உனக்கு? அதெல்லாம் நம்ம சொல்ல மனசுதான் வேணும். மனசுதான் வேணும். ஒரு பொம்பளை புள்ள இப்படிதான் இருக்கணும்னு ஏன் முடிவு பண்ற? சரஸ்வதி கால் மேல கால் போட்டுன்னு உட்கார்ந்துன்னு இல்லையா? அவ சரஸ்வதி கால் மேல கால் போட்டுன்னு உட்கார்ந்து தானே மேடம் இருக்கா? கல்விக்கான கம்பீரம், கல்விக்கான செருக்கு, ஞான செருக்கு. அப்ப இந்த பொம்பளை பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்லாம் நீங்க நினைக்காதீங்க. பொம்பளை பிள்ளை ஒழுக்கமா இருக்கா அதை நினைங்க. பொம்பளை பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அடங்கி தான் போகணும். நல்லதுதான். அதாவது என்னன்னா மேடம், எல்லா நேரத்துலையும் அடங்கி போகவும் கூடாது. ஆம்பளை பிள்ளை தப்புன்னா பொம்பளை பிள்ளை தட்டி கேட்கலாம். அப்ப ரொம்ப சிம்பிள். நீ வந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்க்கு கொடுக்காம இன்டர்னலி அவங்களோட குணாதிசயத்துல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. பொண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி சொல்ற எத்தனையோ குடும்பத்தை அவங்க வீட்டு பொண்ணுங்களே எப்படி இருக்குதுன்றத பார்க்கணும். சமூக வலைத்தளத்திலேயே நம்ம அந்த மாதிரி எத்தனை பதிவுகள் பார்த்துருப்போம். அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க நான் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கு. இப்போ எனக்கு வந்து எங்க ஆஃபீஸ்ல எல்லாரும் ஜீன் தான் போட்டுட்டு வராங்க. எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீ சாரீ தான் கட்டிட்டு போகணும், செல்வார் தான் போட்டுட்டு போகணும்னு சொல்றாங்க. நான் வேலை செய்யற இடத்துல இருக்க ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு. இப்போ வீட்டையும் எதிர்த்து இந்த பிள்ளை எப்படி வந்து லுக் ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி அதனோட அவுட்லுக்கை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சோ அந்த மாதிரி பல மாற்றிக்கும். கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு மாற்றிக்கும். நீ தலையில கலரிங் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, மற்றவங்க குடும்பத்தில் கருப்பு கலர் அடிக்கிறது அதே தான், அதுதான் தப்பு. ஒவ்வொரு உயிரும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருப்பார், ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் அது எப்படி வாழணும்னு ஆசைப்படுதோ அப்படி வாழறதுக்கான உரிமை அதுக்கு இருக்கா. நம்ம யார் அதை தடுக்கிறதுக்கு? நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்றோம், நம்ம பிள்ளை இப்படிதான் இருக்கணும், நான் பாவாடை தாவணி கட்டியிருந்தேன்னா என் புள்ள பாவாடை தாவணி தான் கட்டிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த காலத்துல பாவாடை தாவணியே பார்க்க முடியாது இல்லையே. நானே ஸ்கூல் காலத்துல பாவாடை தாவணியில கட்டது இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலி விஷயம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா மேடம். அப்ப நீ புள்ளைய அடக்க ஒடுக்கமா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, வீட்டுக்குள்ள அடக்க ஒடுக்கமா இருந்து வெளியில போனா பயங்கரமா ஆடுது. அந்த மாதிரி செய்யாத. பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவை இருக்கிறத விட நல்ல வந்து நண்பர்களா இருக்கணும் அப்படின்றது இருக்கணும். அப்ப பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் அவுட்லுக்கை மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டா மாத்திப்பாங்க மேடம். அவங்களோட ஆட்டிடியூட மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டா மாத்திப்பாங்க. அவங்களோட பிஹேவியர் பேட்டர்னை மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டா மாத்திப்பாங்க. எனக்கு சுவாமி கும்பிடணும் நிறைய என்ன இருக்கு, வீட்டுல எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, வா கோயிலுக்கு போலாம், சாமி கும்பிடலாம், கும்பிட்டோம், நல்லதுதான். இந்த மாதிரி ஆனா இந்த காலத்துல பிள்ளைங்க அப்படிலாம் ஆசைப்படுதுங்களா? அது ரொம்ப சந்தேகம். நம்ம தான் ஆசைப்படுவோம். அப்ப அந்த மாதிரி அவங்களோட ஆசைகள் என்ன, பொதுவாக கும்பராசியில பிறந்த பிள்ளைங்க அவங்களோட பல ஆசைகள் இருக்கு, அவங்களோட சுயம் சார்ந்து அப்படின்னா அதுல நிறைய ஆசைகளை அவங்க மாத்திப்பாங்க. அதனால பிளஸ் தான் வரும், மைனஸ் வராது, பிளஸ் தான் வரும். ஸோ இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் மேடம். அதே மாதிரி இது எல்லாமே குரு பார்வை இருக்கும் போது, குரு பார்வை இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி பார்த்த சனி லைட்டா அவரோட வேலையை காமிப்பார், ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றத ஏற்படுத்துவாரு. பிள்ளை இப்படி அவுட்லுக்ல மாத்தினோன்னு எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, நாலாவது தெருல இருக்க மூணாவது வீடு எல்லாம் சொல்லுவோம், ஐயோ பொண்ணு எப்படி வளர்க்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அவங்க வீட்டுல பொண்ணு பயங்கரமா ஊர் சுட்டும், அதெல்லாம் தெரியாது. ஏன்னா போகும்போது வெளியே போகும்போது அது அழகா வந்து பாத்தீங்கன்னா தலையை பின்னி சுடிதார் போட்டு ஷாலுக்கு பின்னு போட்டுன்னு போகுது. இப்ப அம்மாவே சொல்லும், அது நல்ல புள்ள இல்லதான், ஆனா வீட்டுல இருந்து எப்படி போகுது, நீயும் என்ன வேணா செய், வீட்டுல இருந்து இப்படி போ அப்படின்னு அம்மா சொல்றதை நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சில சலசலப்புக்கு நம்ம ஆளாகும், ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்கு ஆளாகும், வேலை செய்கிற இடத்துல நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, கார்னர் பண்ணுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த 40 நாட்கள் நடக்கும். பெருசாக யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி கடன் வாங்கி அந்த கடனை வந்து இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து அடைக்கிறதுக்கான பிளான் பண்ணுவாங்க, கடனையும் அடைக்க வந்துருவாங்க, அடைச்சிட்டு வந்துருவாங்க, திருப்பி ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த 40 நாட்கள் கும்பம் என்ன கற்றுப்பாங்க அப்படின்னா டிசிப்ளினை கற்றுப்பாங்க. ஆல்ரெடி அவங்க டிசிப்ளின் பர்சன் தான், இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் எதுன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின். கடன் வாங்குறதுனால எவ்வளோ பிரச்சனைகள், கடனை நம்ம வந்து எப்படி வாங்கணும், அதே மாதிரி வாங்குறோம் அப்படின்னா தனிநபர் கடன் வாங்கக்கூடாது, பேங்க்ல தான் வாங்கணும், செலவுகளை கம்மி பண்ணணும், பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த 40 நாள்ல சனி கற்றுக் கொடுப்பாரு. சூப்பர் மேம். இந்த சனி வக்ர பயிற்சி கும்பராசிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தர போகுது, நிறைய விஷயங்கள் மாத்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல் மேம். நன்றி. நன்றி.